நாம யாரு அப்படின்ற அந்த தகவல் நம்ம எங்க இருந்து எடுக்க முடியும்னா லக்னத்துல இருந்து எடுக்க முடியும், வேற எதுல இருந்து நம்ம எடுக்க முடியாது. இப்போ ஒருவேளை இப்ப எனக்கு பிறப்பு நேரம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு ஜோதிடர் கிட்ட போறேன் அப்படின்னா அந்த ஜோதிடர் என்ன பண்ணுவாருன்னா லக்னம் தெரியாது, அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, ரிஷப ராசியவே அவர் லக்னமா எடுத்துப்பாரு. லாங் டேர்ம் சேவிங்ஸ் அப்படின்றது அந்த விஷயத்துல தப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த கன்னி லக்னம் போய் மாட்டக்கூடாது. அப்படி மாட்டிட்டாங்கன்னா இத்தனை வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு சேமிச்சது எல்லாமே காணாம. இந்த ப்ரோக்ராம் எத்தனையோ 1000 லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அதுல எத்தனையோ 1000 பேர் சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 1000கணக்கான நான் பார்த்த சிம்ம லக்ன ஜாதகர்கள் அப்பா கிட்ட இருந்து ப்ராப்பரான சப்போர்ட் வந்து பசங்களுக்கு கிடைச்சது கிடையாது. சோ மீன லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, நீங்க மத்தவங்களுக்கு உதவி பண்ண வேண்டாம்னு நீங்க யாரும் சொல்லல, உங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு உதவி பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்தில் லக்னம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், லக்னத்தை தவிர மற்ற ராசி நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது, அதை பற்றிய பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாகவே ஜோதிடத்தில் லக்னம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. அதுலேயும் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் உங்களோட சைட்லேருந்து சொல்கிறது அதிகபட்சமாக லக்னம் தான் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படிங்கிறோம். அப்போ வாழ்க்கையை தீர்மானிக்கிறது லக்னம் தான் அப்படின்னா மற்ற ராசி நட்சத்திரம் இந்த கிரகங்கள் இதோட பயன்பாடு தான் என்ன? எப்படி அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லக்னம் வந்து 1ஆம் பாவம், நம்ம ஏற்கனவே நம்ம சொல்றது அதுதான் நம்மளுடைய ஜாதகத்தினுடைய துவக்கம், தொடக்கமே அதுதான். ஸோ நாம யாரு அப்படின்ற அந்த தகவல் நம்ம எங்கேருந்து எடுக்க முடியும்னா லக்னத்துல இருந்து எடுக்க முடியும், வேற எதுல இருந்து நம்ம எடுக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, அதனுடைய தொடர்ச்சி இருக்குல்ல. ஸோ இதுதான் 2ஆம் பாவம், இதுதான் 3ஆம் பாவம், இதுதான் 4ஆம் பாவம். 4ஆம் பாவம்ன்றது அம்மா, 3ஆம் பாவம்ன்றது இளைய சகோதரர், 11ஆம் பாவம்ன்றது மூத்த சகோதரர், 9ஆம் பாவம் அப்பா, 7ஆம் பாவம் கணவன் மனைவி. இப்படி நம்மளை சுற்றி இருக்க எல்லா உறவுகளும் இந்த 12 கட்டத்துக்குள்ள அணுகுது. ஆனால் இந்த உறவுகளை நம்ம வந்து ஒரு முறைமைப்படுத்துறோம் இல்லையா, ஒரு வகைப்படுத்துறோம் இல்லையா, அந்த வகைப்படுத்துறது நம்ம எப்படி பண்றோம்னா லக்னத்தை வச்சு தான் பண்றோம். இப்போ லக்னமே தெரியாத போது நம்ம அதை வகைப்படுத்தவே முடியாது. இப்போ நம்ம பொருத்தம் பார்க்கணும்னாலோ இல்லை தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னாலோ, தனிப்பட்ட ஜாதகத்தில் குடும்பம் சார்ந்த ஏதாச்சும் ஒரு தகவல் நம்ம எடுக்கணும்னாலோ நீங்கள் லக்னத்திலிருந்து லக்னம் தெரிஞ்சாதான் அதனோட ஆர்டர்லேருந்து நீங்கள் எடுக்க முடியும். லக்னமே தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த ஜாதகத்தை வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ சில பேர் வந்து எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க என்னன்னா, எங்கிட்ட பர்த் டைம் இல்லை ஆனால் பர்த் டேட் இருக்கும்பாங்க. அதாவது பர்த் டேட் இருக்கு, அவங்களுக்கு ராசி நட்சத்திரம்லாம் தெரியும், ஆனால் அவங்களுக்கு டைம் தெரியாது. அப்போ டைம் தெரியாத போது அந்த 24 மணி நேரத்தில் அந்த குழந்தை எந்த டைம்ல வேணாலும் பிறந்திருக்கலாம் இல்லைங்களா? அப்போ லக்னம் நம்மளால குறிக்க முடியாது, வெறும் ராசி நட்சத்திரம் மட்டும் தான் குறிக்க முடியும். சில ஜோதிடர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி டைம் தெரியாதவங்களுக்கு ராசி நட்சத்திரத்தையே லக்னமா வச்சு பாத்துறாங்க. அதை எப்படி பாக்குறாங்கன்னா, அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். என்னுடைய லக்னம் வந்து தனுசு லக்னம், நான் பிறந்தது ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம். இப்போ ஒருவேளை இப்ப எனக்கு பிறப்பு நேரம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு ஜோதிடர் கிட்ட போறேன் அப்படின்னா அந்த ஜோதிடர் என்ன பண்ணுவாருன்னா லக்னம் தெரியாது, அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, ரிஷப ராசியவே அவர் லக்னமா எடுத்துப்பாரு. லக்னமா எடுத்துட்டு அதுல இருந்து பாப்பாரு. அதுல இருந்து பாக்குறது கரெக்டா அப்படின்னா அவசரத்துக்கு ஓகே, எமர்ஜென்சிக்கு ஓகே, ஆனா அது வந்து துல்லியம் கிடையாது. நம்ம வந்து ஒரு துல்லியமான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்க முடியாது, துல்லியமான ஒரு ரிசல்ட்டை நம்மளால கொடுக்க முடியாது. வந்து கேட்கறவங்களுக்கு கரெக்டான தகவல் கொடுக்கணும் இல்லையா? இப்போ வந்து இப்போ +1 +2 என்ன குரூப் எடுக்கணும், காலேஜில் என்ன கோர்ஸ் எடுக்கணும் கேட்குறாங்க, இல்லை என்ன மாதிரி வரன் தேடுறதுன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? இல்லை வெளிநாடுக்கு போகலாமா வேண்டாமான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி முக்கிய முடிவுகள், நான் எதில் முதலீடு பண்ணலாம், என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கேள்விகள் எல்லாம் நம்ம லக்னத்தை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஜாதகம், முழு ஜாதகத்தினுடைய பிக்சர் நமக்கு கிடைக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ராசியை பேஸ் பண்ணி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை அது நாளைக்கு மிஸ் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக் ஆகிடும், மிகப்பெரிய அடி அவங்க வாங்க வேண்டியது இருக்கும். அதனோட ரிஃப்ளெக்ஷன் கடைசியில் நம்மகிட்ட தான் வந்து முடியும். ஓகே, ஆனால் லக்னத்தை வச்சு தான் நட்சத்திரமும் ராசியோ கணிக்கப்படுது இல்லையா? இல்ல, நட்சத்திரம் ராசியை கணிக்கிறதுக்கு லக்னம் தேவையில்லை. இப்ப இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு 24 மணி நேரம் பிறக்கிற குழந்தைகள் அத்தனை பேர் ரோகிணி நட்சத்திரம் தான். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வந்து பரணி நட்சத்திரம், இன்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லா போகர் ஜெயந்தி கொண்டாடுற தினம் இது. அதாவது போகர் வந்து பரணி நட்சத்திரத்துல பிறந்ததாக கருதப்படுகின்ற நாள். உண்மையிலே அவர் எந்த நட்சத்திரத்துல பிறந்தாருன்னு நமக்கு தெரியாது. அப்போ இன்னைக்கு பரணி நட்சத்திரம் போடுறதுனால இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை குழந்தைகளுடைய நட்சத்திரமும் பரணி நட்சத்திரம் தான். எஸ்பெஷலி தமிழ்நாடு, சென்னைக்குள்ள, அதாவது அந்த நட்சத்திரம் எங்க இது இருக்குதோ விழுகுதோ அந்த நட்சத்திர காலில் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களும், அத்தனை லட்சம் குழந்தைங்களும் பரணி நட்சத்திரம் தான். ஆனா எல்லாருக்கும் லக்னம் மாறும்ல. இப்போ அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நான் சொல்றேன். ஒருத்தர் வந்து மகர லக்னத்துல பிறந்திருக்காரு சார். அவர் வந்து இப்ப இந்த மேஷ ராசி பரணி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. நம்மளாம் என்ன சொல்லுவோம், ராசி நட்சத்திரத்தை வச்சு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஒருத்தர் மகர லக்னத்துல பிறந்துட்டாருன்னா அவருக்கு கடகம் வந்து எத்தனாவது வீடா வரும்னா 7வது வீடா வரும். இப்ப கடகத்துக்கு அதிபதி சந்திரன், அந்த சந்திரன் பரணி நட்சத்திரத்துல இருக்காரு. இப்போ பரணி நட்சத்திரம்ன்றது அவரை குறிக்குமா அல்லது அவரை கல்யாணம் பண்ணிக்க போற கணவன் அல்லது மனைவியினுடைய கேரக்டர் குறிக்குமா? இங்க ஒரு முரணாவது இல்லையா? இதுதான் இங்க சிக்கல். உண்மையிலேயே அந்த நட்சத்திரமும் அந்த நட்சத்திரத்தினுடைய இயல்பும் யாரை குறிக்குதுன்னு இருக்கு. ஸோ நட்சத்திரம்ன்றது ஜென்ரல், அது வந்து என்ன சொல்றது சொல்லுவாங்க இல்லையா, இந்த ராசிக்கு இந்த பொது பலன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் லக்னம்ன்றது ஸ்பெசிஃபிக்.
ரெண்டாவது லக்னத்தை ஒட்டு ஜாதகம்ன்றது தனித்துவம் வாய்ந்தது, ஒவ்வொரு பாவமும் தனித்துவம் வாய்ந்தது. ஸோ அப்போ ஒருத்தர் வந்து தனிப்பட்ட ஜாதகத்துக்குன்னு பர்சனலாக ஏதாச்சும் ஒரு தகவல் கேட்குறாங்க, இல்லை ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக ஒரு கைடன்ஸ் கேட்குறாங்கன்னா முழு ஜாதகத்தை வச்சு தான் ஒருத்தருக்கு கைடன்ஸ் கொடுக்க முடியும். அந்த முழு ஜாதகத்தை எதை வச்சு தீர்மானிக்கிறோம்னா லக்னத்தை வச்சு தான் தீர்மானிக்கிறோம். அதே மாதிரி லக்னத்தில் குறிப்பிட்ட ஒரு லக்னத்துக்குமே ஒரு அமைப்புகள் இருக்கும். அதாவது அவங்களோட செயல்பாடுகளோ இல்லை குணநலன்களோ இல்லை இவங்களோட பிரச்சனைகள் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லக்னத்துக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு லக்னத்துல ஃபர்ஸ்ட் லக்னம் அந்த மேச லக்னம் அப்படிங்கிறதுல தன்னை பத்தி வெளியில யார்ட்டையும் சொல்லவே கூடாது மேச லக்னக்காரங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னாக்கா இவங்களுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி என்னென்ன பிரச்சனைகள்லாம் மேச லக்னக்காரர்களுக்கு இருக்கும்? மேஷ லக்னம் அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஒரு சில குறிப்பிட்ட லக்னத்தை சேர்ந்தவங்க சில காரியங்கள்ல ஈடுபடக்கூடாதுன்றது இருக்குது. அதுக்கு பேர் தான் விதி. நம்ம விதி வந்து எப்படி இவ்வளவு காலம் நம்ம விதி எப்படி பார்த்திருக்கோம், தலையெழுத்துன்னு பார்த்து தான் பழக்கம். ஆக்சுவலா விதின்றது தலையெழுத்து கிடையாது, நமக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் விதி. ஸோ அப்போ விதிகள்னா என்னன்னா நமக்கான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது பாருங்க, அதுதான் விதி. இப்போ அதுக்கு நான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு கன்னி லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறாருங்க. அவர் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அவர் தன்னுடைய வாழ்நாளில் இன்சூரன்ஸ் வந்து அவர் பேரில் எடுக்கக்கூடாது. அப்படி அவர் பேரில் எடுக்கிற மாதிரி இருந்தால் என்ன இன்சூரன்ஸ் எடுக்கலாம்னா லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். அதாவது ஆயுள் காப்பீடு இருக்கு இல்லையா, அது எடுக்கலாம். ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது அவருடைய ஆயுள் முடிந்ததற்கு பிற்பாடு அவருடைய குடும்பத்துக்கு போய் சேரும், அது அவருக்கு போய் சேராது. ஓகேங்களா? இப்போ குறுகிய கால இன்சூரன்ஸ் பிளான்லாம் நிறைய இருக்குல்ல. நம்ம இன்சூரன்ஸ்லேயே மியூச்சுவல் ஃபண்டுக்கான ஸ்கீம் இருக்குது. இன்சூரன்ஸ்லேயே 15 வருஷத்துக்குள்ள இன்சூரன்ஸ் எடுக்கிற டேர்ம் இன்சூரன்ஸ்னுடைய பிளான்லாம் இருக்குது. அதில் மெடிக்கல் இன்சூரன்ஸும் இருக்குது, நான் மெடிக்கல் இன்சூரன்ஸும் இருக்குது, ஆக்சிடென்ட்டுக்கும் இன்சூரன்ஸ் பண்ணுறது இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் ஒரு இன்சூரன்ஸில் நீங்கள் இப்போ பணம் போடுறீங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் மெச்சூர் ஆகி வருது. இல்லை நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடுறீங்க, ஒரு 10-15 வருஷம் கழிச்சு நீங்கள் 5 லட்ச ரூபா போடுறீங்க, 15 லட்ச ரூபா உங்களுக்கு கையில் கிடைக்கும், 20 லட்ச ரூபா உங்களுக்கு கையில் கிடைக்கும்னு சொல்லிட்டு நமக்கு அட்ராக்ஷன் காட்டுறாங்க இல்லையா, நம்மளும் ஆசைப்பட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இது வந்து நமக்கு ஃபியூச்சரில் நம்ம யூஸ் ஆகும். அந்த மாதிரி ஆசைப்பட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதில் அடி வாங்குறவங்க, அதில் மாற்றவங்க எல்லாம் பாருங்க கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க. ஏன் கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க மாட்டுவாங்கன்னா, கண்ணில இருந்து மேஷம் வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் பாவம். ஓகேங்களா? மேஷம்ன்ற வீடு அந்த ஜாதகருக்கு பயன்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் அவர் போடுவார் இல்லையா, அது அவருக்கு பயன்படாது. ஆனா அதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் ஒரு கடன், தேவையில்லாத செலவு, ஏதோ ஒரு அன்வான்ட் விஷயத்துக்கு போயிட்டு செலவாயிடும். அப்படி இல்லைன்னா அவரால் அதை ப்ராப்பரா கிளைம் பண்ண முடியாது, லாக் ஆகி உட்காந்துரும். நிறைய கன்னி லக்னத்துல பிறந்தவங்க நான் ரெகுலராக பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் அவங்க சொல்லக்கூடிய காமனான கம்ப்ளைண்ட் என்னன்னா, பிஎஃப் காசே ஒழுங்காக வராமல் லாக் ஆகி உட்காந்துக்குது. இப்போ சில பேருக்கு ஆஃபீஸ் விட்டு ரிலீவ் ஆகணுங்க, பென்ஷன் வரணும், பிஎஃப் வரணும். அது இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அலாட் ஆக வேண்டிய பிஎஃப் வந்து இவர் பேர்ல இன்னொருத்தர் இருப்பாரு, அவருக்கு போயிடும். சீரியல் நம்பர் மாறி போனதுனால அவருக்கு போயிடும். கடைசியில் அந்த பென்ஷனை வாங்குறதுக்காக இவர் அல்ல அலைவார், வருஷக்கணக்கில் அலைவார். ஓகேங்களா? அந்த மாதிரி சிக்கல் எல்லாம் போய் மாற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க. அப்போ பிஎஃப் பென்ஷனுக்கே இந்த கெதினா, நீங்க பிஎஃப்பையும் பென்ஷனையும் நீங்க கட்டுப்படுத்த முடியாது. அது ஏற்கனவே அலுவலகம் கட்டுப்படுத்துது. உங்களுக்கான நீங்க வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்தே அவங்க ப்ரொசீட் பண்ணிடுறாங்க. நீங்க எப்போ ரிலீவ் ஆகுறீங்களோ அதுக்கப்புறமா தான் அவங்களால அதை உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ அது உங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை. அதுக்கே இவ்வளோ கஷ்டம்னா, அப்போ நம்மளை வாண்டடா போய் நம்ம வந்து இன்சூரன்ஸ்லையும் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் சிக்கும் போது அது எவ்வளோ பெரிய விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். லாங் டேர்ம் சேவிங்ஸ் அப்படின்றது அந்த விஷயத்துல தப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த கன்னி லக்னம் போய் மாட்டக்கூடாது. அப்படி மாட்டிட்டாங்கன்னா இத்தனை வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு சேமிச்சது எல்லாமே காணாம போயிடும். அது மாதிரி ரிஷப லக்னக்காரர்கள் வந்து வெளிநாடுக்கு போகக்கூடாது அப்படின்னு இருக்கு. டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் நீங்கள் சொல்ல வரேன்னா ஒருத்தருக்கும் வந்து வேலை அமைப்புகள் இப்படி இருக்கும், இந்த துறைகளில் போவாங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ ரிஷப ராசியில் உள்ளவங்க இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளே இருக்கவே மாட்டாங்களா? இல்லை சார், இருக்கவே மாட்டாங்கன்னு இல்லை, இருக்கிறது அவங்களுக்கு ப்ரொக்ரெஷனை கொடுக்காதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தேடி போகிறீங்க, அந்த விஷயத்தில் உங்களுடைய 100% இல்லை, உங்களுடைய 200% உழைப்பை நீங்கள் போடுறீங்க சார். போட்டு அதுக்கான ரிசல்ட் வருதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க. அப்போது அந்த ரிசல்ட் கடைசியில் நீங்கள் வாங்கணும்ல, தோன்றீங்க, குழி தோன்றீங்க, தங்கம் எடுக்கிறதுக்கு தான் தோன்றீங்க. கரெக்டாக நீங்கள் அதை எடுக்கும் பொழுது இன்னொரு ஆள் வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் யாருக்கோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சுன்னா, நீங்கள் அது அவ்வளோ காலம் உழைச்சி பிரயோஜனம் இல்லைல்ல. அப்போ உங்களுக்கு பயன்படணும் அப்படின்னா நீங்க அந்த மேஷம் சம்பந்தப்பட்ட பாவத்தில் நீங்க பார்த்து தான் இயங்கணும். இப்போ தன்னுடைய சுகத்துக்காக, தன்னுடைய சந்தோஷத்துக்காக, தான் வந்து ஜாலியா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் வெளிநாடு போறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஆட்டிடியூட் அவருக்கு இருக்கு. மற்றவங்களுக்கு ஒன்றும் அவர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. முழுக்க தன்னை மையப்படுத்தி மட்டுமே, ஆமா, முழுக்க தன்னுடைய சுயலாபத்திற்கு மட்டுமே ஒருத்தர் வெளிநாடு போக விரும்புறாரு அப்படின்னா, சிம்ம லக்னத்திலேயோ ரிஷப லக்னத்திலேயோ பிறந்தவங்க வெளிநாடு போறதை அவாய்ட் பண்ணிடணும். சில பேர் இருப்பாங்க, எனக்கு கடன் இருக்கு, நான் அந்த கடனை வந்து அடைக்கணும், நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ரொம்ப பணம் தேவை எனக்கு இருக்குது. அதாவது எனக்கான தேவை கிடையாது, சொந்தக்காரங்களை யாருக்கோ தேவை இருக்குது. அந்த ஒட்டுமொத்த பாரமும் இப்போ என் மேலே விழுந்திருக்குது, நான் தான் அதை செஞ்சாகணும், எனக்கு வேறு வழி கிடையாது, அப்பாவும் தவறிட்டாரு, இப்போ வந்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷனில் என்ன இருக்கேன்னா அவங்க தாராளமாக போகலாம்.
ஏன் போலாம்னா ₹1 கூட அவங்க எடுத்து வச்சுக்க போறது கிடையாது. உங்களுக்கே தெரியும் அவர்களெல்லாம் எவ்வளவு பெரிய தியாகிகள்ட்டு. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒட்டுமொத்த உழைப்பை அவங்க எதுக்காக செலவு பண்ணுவாங்க? குடும்பத்துக்காக செலவு பண்ணிடுவாங்க, நண்பர்களுக்காக செலவு பண்ணிடுவாங்க, யார் யாருக்கோ செலவு பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்ல கடனுக்காக செலவு பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கையில கிடைக்க போறது கிடையாது. நீங்க பெனிஃபிட்டை எதிர்பார்க்காம ஒரு விஷயத்துல கமிட் ஆகுற மாதிரி இருந்தா நீங்க வந்து இந்த ரிஷப லக்னத்தை சேர்ந்தவங்க, சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்க தாராளமா வெளிநாட்டுக்கு நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். நீங்க பெனிஃபிட்டை எதிர்பார்த்து நீங்க போற மாதிரி இருந்தா பெரிய ப்ரோக்ரஷன் இருக்காது. அங்க போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குன்னா, இதுக்கு பேசாம இங்கே இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் அங்க போயிட்டு இருக்கும். அதுக்கு எதுக்கு அங்க போவானே, அங்க போயிட்டு கஷ்டப்படுவானே. இன்னும் நான் சிம்பிளா சொல்றேன். ஒரு கனடாவில் கலிஃபோர்னியாவில் செட்டில் ஆன 2 பேர். அவங்க வந்து ரிஷப லக்னம் சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்க. அவங்க கால் பண்றாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க பெண்ணுடைய காலேஜ் சேர்க்கணும், காலேஜ் சேர்க்கறதுக்காக, மருத்துவ பள்ளி சேர்க்கறதுக்காக என்கிட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட், சேர்க்கறதுக்காக என்கிட்ட கேட்குறாங்க. கேட்டுட்டு வந்து சொல்றாங்க, ஒரு வருஷத்துக்கு வந்து $1,00,000 செலவு, வெறும் காலேஜுக்கான செலவு மட்டுமே. இந்திய மதிப்பு பிரகாரம் 87 லட்சம். 10 வருஷமா அந்த மெடிசன் இது. அப்போ 10 வருஷம்னா அப்போ அவர் எவ்வளவு செலவு பண்ணுவார் பாருங்க, வெறும் படிப்புக்கு மட்டும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்றது எவ்வளவோ இருக்குது. ஓகேங்களா, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டணும், இல்லை ஏதாச்சும் கிளினிக் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய முதலீடு அதில் போய் லாக் ஆகுது. இதுக்கு தான் சொல்றேன், ரிஷப லக்னம் சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்க முடிஞ்ச வரைக்கும் வெளிநாடு போகணுன்ற விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் போக தான் வேணும் அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்டை உங்களால் அனுபவிக்க முடியாது, அதை மற்றவங்க அனுபவிச்சுட்டு போவாங்க. பரவாயில்ல, மற்றவங்க எடுத்துகிட்டு போகணுன்ற தியாக உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக போய்க்கோங்க. மிதுன லக்னம் சேர்ந்தவர்கள்லாம் வந்து நண்பர்கள்ட்ட எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம டிஎன்ஏல பார்க்குறோம். ஓகே, நண்பர்கள்ட்ட உதவியலோ இல்லை ஆறுதலோ எதுவுமே வந்து நண்பர்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படி இருக்கு. அது எப்படின்னா சார், உங்கள் லக்னத்திலிருந்து மேஷம் எந்த வீடாக வருதோ அந்த வீட்டுக்கிட்ட நீங்கள் எதிர்பார்ப்பை எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். மிதுனத்துக்கு மேஷம் எந்த பாவம்? 11ஆம் பாவம். 11ஆம் பாவம்ன்றது நண்பர்கள் வட்டம். ஓகேங்களா? 11ஆம் பாவம்ன்றது சீனியர்ஸ், 11ஆம் பாவம்ன்றது மூத்த சகோதரர்கள். ஓகேங்களா? இப்போ இவங்க கிட்ட நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை ஜாஸ்தி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வலி தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்காம ஒரு விஷயம் இருக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் கூட அது வந்து என்ன சொல்றது, அது கிடைக்கணும்னே நான் இதுல நான் பாட்டுக்கு வேற ஆப்ஷன் போறேன்னு சொல்லுங்க, அப்பதான் அந்த மேஷனுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தேவையே படலை, அப்போ மேஷம் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, அப்போ மேஷத்துக்கிட்ட இருந்து எதுவும் கிடைக்காது. மேஷம்னா அந்த பாவம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் சப்போர்ட் கிடைக்காது. அதுதாங்க சிக்கல். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்கல்ல, சிம்ம லக்னத்தில் பிறந்த எத்தனை, சிம்ம லக்னமே சூரியனோட வீடு சார், சிறந்த வீடு, சிறந்த லக்னம், சிறந்த ஆளுமை கொண்ட வீடு, அதெல்லாம் சொல்றாங்கல்ல. சிம்ம லக்னத்தில் பிறந்த எத்தனை பேருக்கு அவங்க அப்பாவோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைச்சதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம் எத்தனையோ 1000 லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதில் எத்தனையோ 1000 பேர் சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 1000கணக்கான நான் பார்த்த சிம்ம லக்ன ஜாதகர்கள் அப்பா கிட்ட இருந்து ப்ராப்பரான சப்போர்ட் வந்து பசங்களுக்கு கிடைச்சது கிடையாது. ஒன்று மாரல் சப்போர்ட் கிடைக்கல, அப்படி இல்லைன்னா எக்கனாமிக்கல் சப்போர்ட் கிடைக்கல, இல்ல எக்கனாமிக்கல் சப்போர்ட் கொடுக்குற இடத்துல வந்து தந்தை இருக்க மாட்டாரு. ஒன்னு சொத்தை சேர்க்கறது இல்ல, அப்படி சேர்த்தாலும் அவங்களுக்கு அந்த சொத்தை அவங்களுக்கு ப்ராப்பரா இது பண்றது கிடையாது. அப்போ வந்து ஒரு சிம்ம லக்னத்தை சேர்ந்தவர் நம்ம கிட்ட வருவார். அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ப்ரோக்ராம் பார்த்திருப்பாரு. சார் நீங்க ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க, அதுல சொன்னதுல பாதி உண்மை இருக்கு, ஆனா இன்னொரு தகவல் கொஞ்சம் முரணா இருக்கு சார் அப்படின்னுவாரு. என்னன்னு கேட்பேன். நீங்க சொன்னதுல அப்பாவோட சப்போர்ட் கிடைக்கலன்னு சொன்னீங்க. ஆமா, அப்பாவோட சப்போர்ட் கிடைக்கல தான், ஆனா அப்பா சம்பாரிச்சு அவர் பேர்ல ஒரு சொத்து வச்சிருக்காரு, இப்போ அப்பா தவறிட்டாரு. இப்போ நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அவர் கேட்குற கேள்வி நியாயம் தான். இப்போ அவர் என்ன கேட்கறாருன்னா, அந்த சொத்து இப்போ எனக்கு தான் வந்தாகணும், நான் தான் ஒரே பையன். இப்போ நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, சிம்ம லக்னத்துக்கு அப்பாவோட சம்பந்தப்பட்ட பிலாங்கிங்ஸ் எதுவுமே பயன்படாதுன்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ நான் அதை பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டாரு. சிம்பிளா ஒன்று சொன்னேன், வித்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வித்துறணும், அதை வச்சிருக்க கூடாது, வச்சா யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இப்போ இவங்க வந்து நம்ம போய் குடியிருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வீடா கொடுக்குறாரு அப்படின்னா அந்த வீட்ல நாம போய் குடியிருக்க முடியாது, வாடகைக்கு விட முடியாது, அதாவது அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண முடியாது. டிஸ்போஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கடைசி ரேட்டுக்கு நீங்க இது பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்தந்த வீடு. இப்போ ஒண்ணு இல்ல, மகரம் அப்படின்னு ஒரு வீடு இருக்குதுங்க, மகர லக்னம், அந்த வீட்டுக்கு மேஷம் 4ஆம் பாவம். ஜென்ரலா மகர லக்னத்துக்கு, மகர ராசிக்கும் சரி கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னா, மகர லக்னத்துல பிறந்தவங்க முடிஞ்ச வரைக்கும் ஜாதகத்தை உங்க பேர், இது சொத்து வாங்குறதா தான் உங்க பேர்ல வாங்காதீங்க. ப்ராப்பர்ட்டி வாங்குறதா நீங்க சம்பாதிச்சு வாங்குற ப்ராப்பர்ட்டியை உங்க பேர்ல வாங்காதீங்க. ஒன்னு ஹஸ்பண்ட் பேர்லயோ மனைவி பேர்லயோ வாங்கிக்கோங்க, இல்ல குழந்தை பேர்ல வாங்கிக்கோங்க, இல்ல அப்பா அம்மா பேர்ல வாங்கிக்கோங்க நீங்க பேச்சுலரா இருந்தா. ஆமா, ஏன்னா இவங்களுக்கு டைரக்டா 4ஆம் பாவம். அதுல நம்ம பாக்குற மகர லக்னத்தை சேர்ந்தவங்க பல பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி வர வரைக்கும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. எப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்களோ, வீடு வாங்குறாங்க,
லோன் போட்டு வீடெல்லாம் கட்டிடுறாங்க. ஓகேங்களா, வீட்டுக்குள்ள குடி போகிற அந்த டைம் ப்ரொமோஷன் கிடைக்குது. சந்தோஷமான விஷயம் தானே. அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த வீடு வந்த நேரம் தான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுமாங்க. ஆக்சுவலாக அந்த வீட்டில் அவங்களால குடி போக முடியல. ப்ரொமோஷன் கிடைச்சி இவங்க அல்லது டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி இவங்க வேற ஊருக்கு போயிடுறாங்க. வேற ஊருக்கு போயிட்டு இந்த வீட்டை வாடகை கூடுறாங்க. இந்த வீட்டுக்கிட்ட இருந்து வாடகை வாங்கி இவங்க இன்னொரு வீட்டில் வாடகை இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வாடகை கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு லோன் கமிட்மெண்ட் இருக்குது. ஆக அப்போ என்ன கணக்கு, நீங்கள் ஒரு வீட்டில் இருந்து வாடகை வாங்குறீங்க, அந்த வாடகையை இன்னொரு வீட்டில் கொடுத்துருக்கீங்க. அப்போ அந்த காசை கூட நீங்கள் அனுபவிச்ச கணக்கு இல்லை. ஸோ நீங்கள் எதை வந்து உங்களுடைய பிலாங்கிங்ஸ் எதுவாக இருந்தாலும் அது எந்த பாவமாக வருதுன்னு பாருங்க. அது மேஷத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த பிலாங்கிங்ஸை உங்களால் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இன்டைரக்டாக தான் உங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியும். இதுதான் கணக்கு. கடக லக்னத்துக்கும் வந்து லாபத்தை அனுபவிக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த சிம்மம் இது சார்ந்த மாதிரியே இருக்குமா, இல்லை வேற? தொழில் கடக லக்னத்துக்கு வந்து நம்ம வந்து மெயினாக அவங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒருவேளை அவங்க சொந்த தொழில் பண்ணுறாங்க என்னும் பட்சத்தில் அந்த தொழில் பண்ணுற இடம் அவங்க பேரில் இருக்கக்கூடாது. அந்த அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிஸ்னஸ் பண்ணுற இடம் சொந்த இடமாக இருக்கும் பட்சத்தில் அது அவர்கள் பேரில் இருக்கக்கூடாது அந்த ப்ராப்பர்ட்டி. ஒருவேளை அந்த இவங்க வந்து சொந்த இடம் இல்லை, அது வந்து லீஸுக்கு எடுத்திருக்காங்க இல்லை வாடகைக்கு எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் இவங்க பேரில் இருக்கக்கூடாது. யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த கடக லக்ன நபர் இருப்பாங்க இல்லையா, அவங்க பேரில் ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கக்கூடாது. அப்படி ரெண்டல் அக்ரிமெண்ட் அவங்க பேரில் இருந்துச்சுன்னா அது அந்த தொழில் மூலியமாக வரக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து உங்களால் அனுபவிக்க முடியாது. செலவுன்னு சொல்லிட்டு வேற செலவு நடந்துகிட்டே இருக்கும். இல்லை ப்ராஃபிட்டே வராது, இல்லை வந்தாலும் அந்த ப்ராஃபிட்டை உங்களால் அனுபவிக்க முடியாது. ஜென்ரல் ரூல். ஓகேங்களா. ஆனா இதை தாண்டி அவங்க கரெக்டான பிசினஸ் தேர்ந்தெடுக்கிறாங்களா இல்லையான்றது வேற. ஓகேங்களா, இது வந்து பேசிக், ரொம்ப பேசிக். ஏன்னா அப்போ அதுக்கு சிம்பிளான தீர்வு என்ன, ரெண்டல் அக்ரிமெண்ட்டை இன்னொருத்தர் பேரில் மாற்றிக்கலாம், இல்லைன்னா ப்ராப்பர்ட்டியை வந்து இன்னொருத்தர் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பிஸ்னஸை இவங்க அந்த இடத்துல வச்சு பண்ணிக்கலாம், அவ்வளோதான். கும்ப லக்னக்காரர்கள் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் பரிவர்த்தனைகள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு டிஎன்ஏல படிச்சிருக்கேன். இப்போ ஆன்லைன் பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆன்லைன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த டைம்ல இருந்தும் அப்போ கும்ப லக்னம் அப்படின்னு ஒன்று இருந்துருக்கு சார். ஆன்லைன் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வந்து பரிவர்த்தனைன்னு வந்துருச்சுனாலே அது மூணாம் பாவம் தான். இப்போ நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு வித்ட்ரா பண்ணுறீங்க, இல்லை செக் நீங்கள் கொடுக்குறீங்க, டிடி செக் எல்லாம் வந்து ஆன்லைன் வரதுக்கு முன்னாடிலேருந்து இருந்திருக்கு. ஓகேங்களா, என்ன அது அன்னைக்கு அது மேனுவலாக இருந்துச்சு, இன்னைக்கு அது வந்து எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்துட்டதுனால இன்னைக்கு நம்ம ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அன்னைக்கெல்லாம் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு வந்து செக்ல இருந்துச்சு இல்லையா, அப்போ மேனுவலாக நம்ம போயிட்டு ப்ரொசீட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் கும்பலக்னம் வந்து கேஷ் டேரக்டாக கேஷ் டிரான்சாக்ஷன் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செக் மாதிரி டிரான்சாக்ஷனில் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கோங்க, குறைச்சிக்கோங்க அப்படின்றது நம்ம கொடுத்த அட்வைஸ். என்ன பிரச்சனையாக இருக்கும் என்னன்னா, ஏன்னா கும்பலக்னத்துக்கு வந்து 3ஆம் வீடு மேஷம், அவ்வளோதான். அப்போ 3ஆம் வீடு மேஷம் அப்படின்றதுனால அது சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம். இப்போ ஒருத்தருக்கு டேரக்டாக கேஷ் கிடைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே வந்து அந்த கேஷை இன்னொருத்தர் ஆன்லைன்ல போட்டு விட்றேன்னு சொல்றாரு. அப்போ அந்த கேஷ் வந்து இவருக்கு ப்ராப்பரா வந்து சேரலன்னா இது வந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி அடிக்கடி அந்த சிக்கலும் அந்த தலைவலியும் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு கொடுக்குற ஜென்ரல் அட்வைஸ் அது. ஆனா கும்பலக்னத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான அட்வைஸ் என்னன்னா, அவங்களுடைய அந்த காதல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, லவ் அஃபேர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதாவது இன்னும் வீட்டில் பேசியிருக்க மாட்டாங்க, இப்போதான் அவங்க கமிட்மெண்ட், இப்போதான் இந்த லவ் ப்ரொபோசலுக்குள்ள வந்து இப்போதான் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, அதை இன்னும் கல்யாணமாக அவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்னைக்கு இரு வீட்டார்கிட்ட அவங்க பேசி இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க பேசுறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பற்றி தம்பட்டம் அடிக்கிறதுன்னு இருக்குல்ல, எனக்கு இந்த மாதிரி ஆள் செட் ஆகிடுச்சு, எனக்கு வந்து ஒரு காதலி கிடச்சிட்டாங்க, இல்லை காதலன் கிடச்சிட்டாங்க, அவங்க இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி புகழறதாகட்டும் இருக்கட்டும், அல்லது அவங்கள பற்றி வந்து பரப்புரை செய்கிறதாக இருக்கட்டும், தன்னுடைய காதல் வாழ்க்கையை பற்றி இன்னைக்கு நான் அவங்களோட நான் வெளியில் போயிருந்தேன், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அவங்க கூப்பிட்டு போயிருந்தாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுன்னு இருக்கு பாருங்க. அந்த ஷோ ஆஃப் வந்து அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடாது. யாருன்னா கும்பலக்னத்தை சேர்ந்தவங்க செய்யக்கூடாது. செஞ்சா என்ன ஆகும்னா அந்த காதலே முறியறதுக்கு வாய்ப்பும், அந்த காதலை அடுத்த படிநிலைக்கு போகாம அங்கேயே தேங்கி நிற்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு உண்டு. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்குது. இதே நீங்க மீன லக்னத்தை சேர்ந்தவங்க வாங்கக்கூடிய லேண்டை பற்றி வெளியே பேசக்கூடாது. இப்போ ஒரு மீன லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லேண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க, ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த அசெட்டை வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு மற்றவங்க கிட்ட விசாரிக்கிறது வேற. அது தாராளமாக எல்லாருமே அதை செக் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் இசிஇ எல்லாம் கரெக்டாக இருக்கா, வில்லங்கம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி மெயின் ஏரியாவில் இருக்கா, அது வந்து கொஞ்சம் ஆபத்தான ப்ராப்பர்ட்டியா, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருமா, அதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம ஒரு லேண்டை வாங்குவோம். செக் பண்ணும்போது மற்றவங்க கிட்ட விசாரிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அதை வாங்கணும்னு டிசைட் பண்ணி அட்வான்ஸ் பே பண்ணுவீங்க, ஒரு குறிப்பிட்ட நாளில் ரெஜிஸ்ட்ரேஷன் வைப்பீங்க. ஸோ இந்த அட்வான்ஸை பே பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற அந்த காலகட்டம் இருக்கு பாருங்க, நான் ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன் எல்லாத்துக்கிட்டையும் தம்பட்டம் அடிக்கிறது, அது கூடாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க கைவிட்டு போகிறதுக்கும் இன்னொரு கைக்கு அது மாற்றப்படுறதுக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே உங்களால் ப்ராப்பராக முடிக்க முடியாமல் போகிறதுக்குமான வாய்ப்பு ஜாஸ்தி. அப்போது ஒரு மீன லக்னத்தை சேர்ந்தவங்க ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது முதல்ல வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா வாங்கிட்டதுக்கப்புறம் அறிவிக்கலாம், ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி அறிவிக்கக்கூடாது. அப்போ இதுக்கே அப்படின்னா இப்போ தனுசு லக்னம்லாம் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க,
தனுசு லக்னத்துக்கு மிதுனம் 7ஆம் பாவம். இப்போ இந்த மேஷம் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மிதுனம்ன்ற வீடு வந்து அந்த வீடு சம்பந்தப்பட்ட சமாச்சாரத்தை நம்ம வெளியே சொல்லக்கூடாது, தம்பட்டம் அடிக்கக்கூடாது, ஷோ ஆஃப் பண்ணக்கூடாது. ஒரு தனுசு லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து மிதுனம் வந்து 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் என்னது? கல்யாணம், டைரக்டா மேரேஜ், மேரிட்டல் லைஃப். அவர் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, இதெல்லாம் நடக்குதா? அப்போ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷனு நீங்கள் பத்திரிக்கை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, யார்கிட்ட நீங்கள் பத்திரிக்கை கொடுக்க போகிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு தெரியணும். உங்களுக்கு தம்பு ரூல் என்ன? நீங்கள் ஒரு 100 பேரையோ 200 பேரையோ 500 பேரையோ 400 பேரையோ உங்கள் சத்துக்கு தகுந்த மாதிரி இன்வைட் பண்ணுவீங்க. இன்வைட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும்ல, ஊருக்கே தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல, 1 லட்சம் பேருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல. ஆனால் இவங்க 1 லட்சம் பேருக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அதை ஓவரா ஹைப் பண்ணாங்க அப்படின்னா அந்த கல்யாணமே நிற்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, அந்த கல்யாண வாழ்க்கையே பிரச்சனையில் முடியறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த மிதுனம்ன்ற பாவம் திருஷ்டியை ஈர்க்கக்கூடிய பாவம். ரெண்டாவது, அந்த விஷயம் வந்து என்ன பண்ணா ஒரு ஷோ ஆஃப் மெட்டீரியலாக மாறக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அந்த ஷோ ஆஃப் மெட்டீரியலாக எந்த அளவுக்கு மாறுதோ அந்த அளவுக்கு அந்த பாவம் வந்து காம்ப்ளிகேட்டடாக மாறும். இது வந்து பேசிக்காக இந்த பாவம் சார்ந்து நம்ம வந்து கிளாஸில் கொடுக்கக்கூடிய அட்வைசஸ் இதெல்லாம். அதே மாதிரி மீனத்துக்கே வந்து வருவாயையே அவங்க பயன்படுத்திக்க முடியாது, அவங்களுக்கு கிடைக்கிற இன்கமையே ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க முடியாது. இல்லை, அது இன்கம் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க முடியாதுன்னா, மீனம் மாதிரி ஒரு மிகச்சிறந்த தியாகிகளை வந்து யாராலையும் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது வெறும் 15,000 தான் இருக்கும், வெறும் 20,000 தான் அவங்ககிட்ட வந்து இன்கம் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அவங்களுடைய செலவு பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு பெரிய தியாகிகள்னா, தன்னுடைய உடன் பிறந்தவங்க அல்லது வீட்டில் வேறு யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு அவசர தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் போட்டுருவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா இவங்க தேவை இருக்குல்ல, இவங்க தேவைக்கு அவங்ககிட்ட டிபெண்ட் ஆக வேண்டிய சூழல் இருக்கும். அப்போது ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே இருந்து அவங்ககிட்ட இருந்து இவங்களுக்கு ரீஃபண்ட் வரணும், நான் இந்த டேட்டுக்குள்ளே கொடுத்துட்றேன்னு அவங்க சொல்லுவாங்க, ப்ராமிஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த டேட்டில் 1 நாள் 2 நாள் தள்ளி போச்சுனாலும் கூட இவங்களுக்கு அந்த ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ரெஷரை தொடர்ந்து அனுபவிக்கிறது யாருன்னா மீன லக்னத்தை சேர்ந்தவங்க. ஸோ மீன லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ண வேண்டாம்னு நீங்கள் யாரும் சொல்லலை, உங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு உதவி பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். அதாவது தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் இருக்கு இல்லையா, அந்த ஒரு வார்த்தையை டெம்ப்ளேட்டாகவே அவங்க மைண்டுக்குள்ளே வச்சிருக்க வேண்டிய லக்னத்தை சேர்ந்தவங்க மீன லக்னத்தை சேர்ந்தவங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்லா லக்னத்தை பற்றி பேசணும், அதில் துலாம் லக்னம் மட்டும் இன்னும் நம்ம பேசல. துலாமுக்குன்னு ஏதாவது பர்டிகுலராக ஏதாவது விஷயங்கள் இல்லை? துலாமுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைஃப் பார்ட்னர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ஓகேங்களா. லைஃப் பார்ட்னர் கிட்ட இருந்து இவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லுவாங்கள்ல, எக்ஸ்பெக்டேஷன் வளர்த்துக்காம, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வளர்த்துக்காம கிடைச்ச வரைக்கும் போதும். அதாவது நல்ல இப்போது எல்லா ஆண்களுக்குமே இயல்புலேயே ஜீன்லேயே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபுக்கு நல்லா சமைக்க தெரியணும், அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, ஓகேங்களா. அது வந்து இன்னைக்கு காலத்துக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஏன்னா இன்னைக்கு காலத்துக்கு வந்து பெண்கள் வந்து சமையலறையிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் அவங்களுடைய கால சூழல்லையே ஒரு எதிர்பார்ப்பு, பொதுவான எதிர்பார்ப்பு இருக்குன்னு வச்சுங்க, அந்த எதிர்பார்ப்பை இவங்க தியாகம் பண்ணிடணும். யாரு? துலா லக்னத்தை சேர்ந்தவங்க. லைஃப் பார்ட்னர் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அந்த எதிர்பார்ப்பை இவங்க தியாகம் பண்ணிடணும். தியாகம் பண்ணிட்டு கிடைச்ச வரைக்கும் ஓகே, எனக்கு 10 ரூபா கேட்டேன், எனக்கு வெறும் 1 ரூபா 2 ரூபா தான் கிடைச்சது, ஓகே 2 ரூபா கிடைச்சதே அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னா பார்ட்னர்கிட்ட இருந்து நல்ல சப்போர்ட் இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பார்ட்னர்கிட்ட இருந்து இவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் மட்டும் தான் கிடைக்கும். எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை குறைச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு பார்ட்னர்கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கும். எதிர்பார்ப்பு அதிகமாக டிசப்பாயின்மெண்ட் தான் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மேஷம்ன்ற அந்த வீடு நமக்கு எந்த பாவமா வருதுன்னு பார்க்கணும். அந்த மேஷம்ன்ற வீடு எந்த பாவமா வருதோ அதன் மீது வந்து நம்ம வந்து ஒரு ஓவர் அட்டாச்மெண்ட்டோ ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோ வைக்கக்கூடாது. இப்போ ஒரு தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்க மூத்த பிள்ளை மேலே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாது, ஓவர் அட்டாச்மெண்ட் வைக்கக்கூடாது. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சாங்கன்னா அப்போ மூத்த பிள்ளையால் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த டைம் அவங்களால சப்போர்ட் பண்ண முடியாமல், இது பண்ண முடியாமல், ஒரு தோல் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவர் மாட்டிப்பார். அது அவரை கூட நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது இவங்களுடைய தவறு. விருச்சிக லக்னம் என்ன பண்ணக்கூடாது? விருச்சிக லக்னம் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறது தவிர்த்துக்கணும். அது இன்னைக்கு அந்த அட்வைஸ் இன்னைக்கு நம்ம யாருமே கொடுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு கிரெடிட் கார்டு இல்லாதவங்களே கிடையாது. விருச்சிக லக்னத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மெயின் அட்வைஸ் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் கிரெடிட் கார்டை வச்சுக்காதீங்க. அப்படியே கிரெடிட் கார்டு வைக்கிற மாதிரி இருந்தாலும் கரெக்டாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த 40 நாள் ஒரு டைம் லிமிட் இருக்கும்ல, ஒரு பேங்க்குக்கு அது வித்தியாசப்படும். 20 நாள் 30 நாள் 40 நாள், அந்த 20 நாள் 30 நாள் 40 நாள்னு ஒவ்வொரு பேங்க்குக்கான லிமிட் இருக்கு இல்லையா, அந்த லிமிட் முடியறதுக்கு முன்னாடி அந்த கடனை கொண்டு போய் கட்டிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கிரெடிட் அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது போய்கிட்டே இருக்கும், அது நிற்கவே நிற்காது. சில பேர் சொல்லுவாங்களே, கடன் ஆடிது சார்,
அது என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க அந்த கடனை ஃபர்ஸ்ட் இவங்க துவக்கி வைக்கிறதே இவங்க தான். இவங்க துவக்கி வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது நிற்கவே நிற்காது. ஒவ்வொரு லக்னமும் எப்படி செயல்படும், ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் என்ன மாதிரி குணநலங்கள் இருக்கும், ஒவ்வொரு லக்னக்காரர்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.